அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில் இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். 260 வழக்கு இருக்குது. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலே தான், எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே தான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்கள் எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நம்ம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பார்ப்போம், அவ்வளோதானே. சிறையில் போடுவா, தூக்கில் போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாமல் இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்லை, சிவகங்கையில், திருநெல்வேலியில் எல்லாத்திலும் நடக்குது. இது காக்கிறவனே கொலைகாரனா மாறினான்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்கே சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்கள் இந்த ஆட்சி நீங்கள் என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆளுது. உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்புது. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கலில் இருக்குது, எவ்வளோ ஏழ்மை வறுமையில் இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துகிட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரியுமே போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிடுது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்போ எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்போ இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு. உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா, இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா, உட்கார்றா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும். சார், 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார். எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க, கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம். அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க, நாங்க மக்களை நம்புறோம். மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டுல தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசணும்னா, என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கு. நான் போனான்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது. நான் தனிச்சுதான் நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிறேன். நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு.